ஹலோ வெல்கம். நீங்கள் பார்க்குறது ரெடி, நான் தான் உங்கள் எம்எஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெனம் வேர்ல்ட் 1 ரெக்ஸோட இஷ்யூ 5 தான். இஷ்யூ 1, 2, 3, 4 எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே பாருங்கள், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பெல் பட்டன் ஓரில் போடுங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். விவர்ஸ் அப்படியே அந்த லைக்கை தட்டி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இஷ்யூ 5 கிக் ஆஃப் பண்ணலாம் வாங்க. இஷ்யூ போல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் அந்த ட்ராகன் உள்ள இருக்கிறத கண்டுபிடிப்பார். ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்டிங். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் இடி ப்ரோக்கும் கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பைடர்மேன் இடி வேணாம், யாராவது ஒருத்தர் கவனிக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம இடி கண்ணை திறக்கிறாரு. ஸ்பைடர்மேன் வெல்கம் பேக் இடி, ஒன்றும் பயப்படாத. இப்போ நம்ம இடி எங்கடா இருக்கோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு, அந்த ட்ராகன் கிட்டே இந்த எப்படியோ தப்பிக்கிட்டேன், ஆனால் அந்த ட்ராகன் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, கொஞ்சம் வாய மூடு, நான் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி அந்த இடத்த தப்பிக்க நான் பார்க்கணும் இப்படி சொல்கிறாரு. என்னால் வெப் பேராஷூட்டை உருவாக முடியல, அதை சீக்கிரமாக செய். அப்போ நம்ம மைல்ஸ் மோரல்ஸ் என்னது அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இடி ப்ரோ ஸ்பைடர்மேனால் முடியல அப்படின்னு கேட்கும்போது மைல்ஸ் மோரல்ஸ் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நீ வெனம் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணு. நம்ம வேணாம் திடீர்னு ரெக்கர் இந்த முளைச்சிருச்சு நம்ம வெனமுக்கு. நம்ம வேணாம் ஸ்பைடர்மேனை பிடிச்ச உடனே வி காட் யூ அப்படின்னு சொல்லி இப்போது என்னால் பறக்க முடியுமா மேடம் அப்படின்னு கேட்கும்போது இது நமக்கே புதுசாக தான் இருக்குல்ல இடி அப்படின்னு சொல்கிறது. வேணாம் நம்ம ஸ்பைடர்மேனை மைல்ஸ் மோரல்ஸ் ஸ்பைடர்மேனை கீழே இறக்கி விட்டுட்டு தேங்க்ஸ் கிட் உன்னோட அசிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்பைடர்மேன் எங்கே போகிறா இரு அப்படின்னு சொல்கிறாரு. மைல்ஸ் மோரல்ஸ் ஸ்பைடர்மேன் ஏரியா அந்த ட்ராகன் திங் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ட்ராகன் உலகத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வெப் ஷூட்டர்ஸை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரோட வெப் எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ நம்ம ஐடி அந்த கிக் தான் போயிட்டான்ல, இப்போ எனக்கு கீழே இருக்கியா வேணாம் அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் இடி அப்படின்னு சொல்லி நம்ம வேணாம் கீழே இறங்குது. வேணாம் சொல்லுது, ஓகே இப்போ நாங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இது டூ மச்சாக இருக்குது. இடி உன்னோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிச்சிக்கிட்டு இருக்கு, நீ பயந்து போயிருக்க, ஆனால் இப்போ எங்களால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வேணாம் சொல்லுது. ஆமாம், நீ அந்த விங்ஸ் எடுக்கும் போதே நான் கவனித்தேன், நீ வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணாம் சொல்லுது, இடி எப்போ எங்கள்கிட்ட விங்ஸ் இருந்துச்சு, அது எங்களோடது இல்லை, இரு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம சொல்லுது, நாள் நம்ம கனெக்ஷனை கட் பண்ண பார்த்தான் இடி, அப்போது நீ உனக்கு ஞாபகம் இருக்கா, அவன் என்னை ஃபிக்ஸ் பண்ணுறது பேரில் ஏமா செஞ்சுக்கிட்டு இருந்தான், அது இன்கரப்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்பைடரால். அப்போ நம்ம இடி ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம இடி ப்ரோ கேட்குறாரு. நம்ம வேணாம் குட் அண்ட் பேட் திங் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வேணாம் சொல்லுது, இல்லை நான் குட் திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுது. நினைக்கிறேன் என்னோடய புது கனெக்ஷனில் புது ஸ்ட்ரென்த்ஸ் வந்திருக்கு, இதனால் நிறையவே பண்ண முடியும், நான் இப்போது கனெக்டடில் இருக்க ஹை மைண்டோட. நம்ம வேணாம் சொல்லுது, யா நாட் நம்ம ஐடி சொல்கிறாரு எலோனா யா. ஸோ நம்ம ஐடி சொல்கிறாரு, குட் நியூஸை சொல்லிட்டேன், பேட் நியூஸ் என்னன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணாம் த அபீஸ் இடி நாள் ஸ்டார்ஸ்லேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லுது. நம்ம வேணாம் சொல்லுது, இடி நானும் நீயும் ஒன்றுக்காக இருந்தா அந்த நாள் கண்டுபிடிக்க அவனுக்கு சுலபமாக இருக்கும், எங்களை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அவன் வந்துக்கிட்டு இருக்கான் இடி, நாங்கள் அவன்கிட்டேருந்து
ஒழியவே முடியாது அப்படின்னு நம்ம வேணாம் சொல்லுது. எடி ப்ரோக் சொல்கிறாரு, நாங்கள் இதை விட பெரிய விஷயம்லாம் ஃபைட் பண்ணிருக்குல்ல, அப்போ இதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணாம் சொல்லுது, நீ சொல்கிறது போய், நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம இடி ப்ரோக் சொல்கிறாரு, வெல் நாங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வேணாம் சொல்லுது, எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன் இடி, ஆனால் எனக்கு இப்போ ஒரு வழி தெரியும் நல்லோட ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம வேணாம் சொல்லுது இடிக்கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அதோட ரெக்கையை எடுத்து பறக்க ஆரம்பிக்குது. பக்கம் நம்ம வேணாம் பறந்து வந்தது வேறு யார்கிட்ட இல்லை, ரெக்ஸ் கிட்ட தான். ரெக்ஸ், நாங்கள் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது, இடி நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நம்ம ரெக்ஸ் சொல்கிறாரு, இடி ரைட் லிசன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கண்ட்ரோல் இழந்து இருந்ததில்ல, இதுக்கு யார் காரணம் தெரிஞ்சு போச்சு நம்ம வேணாம் சொல்லி ஸ்கையை ஸ்குவாட் மாற்றி நம்ம ரெக்ஸோட தலையில் ஒரே குத்திட்டு அது நீதாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வேணாம் உன்னோட பல்ல காட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம ரெக்ஸ், இடி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுது. நம்ம இடி சொல்கிறாரு, நாங்கள் அன்னைக்கு வேர் ஹவுஸ் வரும்போதே கண்ட்ரோலர்லேருந்து உன்னை கொண்டு இருப்போம், நீ ஒரு பார்ட் ஆஃப் நல்லோட மான்ஸ்டர் தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இடி ப்ரோக் கேட்குறாரு, உன்னோட பேர் உண்மையிலேயே ரெக்ஸ் ஸ்டிக்லேண்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த ரெக்ஸ் சொல்கிறான், ஆமாம் அவர் தான் என் ஹோஸ்ட்டு, அவர் வியட்நாமில் இருந்தார், அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் இறந்துட்டார், ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவராக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ரெக்ஸ் சொல்கிறான். நம்ம ரெக்ஸ் திரும்பவும் சொல்கிறான், எனக்கு திரும்பவும் நாள்கிட்ட போக பிடிக்கலை, ஷீல்டு அவங்க லாக் பண்ணி அந்த சோல்ஜர்ஸை கொண்டு போனாங்க, நான் அங்கே உங்களை அனுப்பினேன் அந்த ஹைவ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு தெரியாது கிரெண்டன் அது உயிரோட இருக்குன்னு. நாள் எங்களை உருவாக்கினா லைட்டை அழிக்கிறதுக்கு, ஆனால் லைட் அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை, இது நம்ம ரெக்ஸோட மைண்ட் வாய்ஸ் தான், அதை நம்ம வேணாம் கேட்குறாரு. அப்போது நம்ம எடி ப்ரோக் சொல்கிறாரு, ரைட் வேணாம் இது எப்படி கேட்க முடிஞ்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம வேணாம், எங்களால் இப்போ நிறைய விஷயங்களை பண்ண முடியும் எடி அப்படின்னு சொல்கிறா. இப்போது நம்ம ரெக்ஸ் சொல்கிறான், ஓ கோட் நீங்கள் நாள் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வேணாம், எஸ் நாள் எங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டான் அவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இடி ப்ரோக், கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத எனக்குள்ளேருந்து ஏன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இடி ப்ரோக் சொல்கிறான், அவன் நல்லா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாள் ஒன்று சொன்னான், என்னென்னா அந்த கிரெண்டர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகினோடனே அவன் அந்த கேஜிலேருந்து விடுபடுவான்னு சொன்னான். இப்போ நம்ம இடி ப்ரோக், அப்படின்னா அவன் அந்த 4 பேரையுமே எடுத்துட்டானா, அந்த 4 சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த சிம்பியாட் என்கிட்ட போயிடுச்சா, அப்போது லாஸ்ட் பீஸ் நீயா ரெக்ஸ், அவன் ஒன்று எடுத்துட்டா
இது எல்லாமே முடிஞ்சிடும்ல அப்படின்னு நம்ம இடி ப்ரோ கேட்குறான். வேணாம் நம்ம இடி ப்ரோக்கை சூட் அப் பண்ணிட்டு இல்லை இன்னொரு வழியே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம வேணாம் சொல்கிறான், நீ எங்கள் கூட இணைஞ்சிக்கோ ரெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெக்ஸ் என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம வேணாம் சொல்கிறான், அங்கே உன்னை அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அதோட இணைஞ்சிக்கோ ரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறான் நம்ம வேணாம். நம்ம ரெக்ஸ் சொல்கிறான், என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணாம் சொல்கிறான், இல்லை நீ ஸ்ட்ராங் இல்லைன்னு, ஆனால் உங்களோட எலோன் நாங்கள் எலோன் கிடையாது, நாங்கள் மோர் பவர்ஃபுல்லாக மாற முடியும், எங்களோட இணைஞ்சிடுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை கொடுத்து இணைய ஆரம்பிக்கிறாங்க. வேணாம் இணைஞ்ச உடனே வேற லெவலான ஒரு உருமாற்றத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் VR@4 அப்படின்னு ஒரு டைலாக்கையும் சொல்கிறாங்க. ரெக்ஸ் நீ ஓகேவா ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணாம் சொல்லுது ரைட் ரெக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரெக்ஸ் சொல்லலாம், யா நான் இங்கே தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ரெக்ஸ் சொல்கிறான், நாங்கள் அந்த ஓருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆகிக்கிறணும், அதுக்கு எங்களுக்கு தேவையான பெரிய வெப்பன் தேவைப்படும், நல்லுக்கு ஒரு ஷாட் கொடுக்கணும், நல்லுக்கு ஒரு செகண்ட் சேவரை கட் பண்ணி விட்டாலே போதும் கனெக்ஷனை. அப்போது நம்ம வேணாம் சொல்கிறோம், அது லைட்டாக முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெக்ஸ் ஆமாம் கரெக்ட், எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்று தான், அது நம்ம தோர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறான். ஸோ அப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ரெக்ஸ் கிட்ட கேட்குறான். நம்ம ரெக்ஸ் நான் மிச்ச காலமாகவே ஷீல்டில் வேலை பார்த்தேன், நான் அங்கேருந்து சில சாமானங்களை கொண்டாந்துருக்கேன், நீ பாரு அப்படின்னு நம்ம வேணமுக்கு சொல்கிறான். நம்ம ரெக்ஸ் வேணம் சொல்கிறான், எங்களால் கன்றெல்லாம் விட முடியாது, ஆனால் உனக்கு பிடிச்ச ஒரு சாமானம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கொண்டு போகிறான். இடத்துல ஃபுல்லாகவே வெப்பன்ஸாக இருக்குது. ஸோ இதோட இஷ்யூ 5 முடியுது. ஸோ இஷ்யூ 5 வேறு லெவல் ஆகிடுதில்ல. இஷ்யூ 6 எப்படி போகணும்னு ஐடியாவே இல்லை, இஷ்யூ 6 பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கீழே ரெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும் பாருங்கள், அது கிளிக் பண்ணி பெல் பட்டன் உள்ள போட்டு லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க. இஷ்யூ 6 கண்டிப்பாக சந்திக்கிறேன், இஷ்யூ கண்டிப்பாக போடுறேன். ஸோ வரதா.